வணக்கம். இன்று கல்லாமை அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். பெண்கள் என்றாலே அவர்களது சிறப்பு தாய்மை. தாய்மைக்கு அடையாளமாக இருப்பது அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தனங்கள். இந்த தாய்மையையும் கல்லாதவரையும் திருவள்ளுவர் எந்த விதத்தில் ஒப்பிட்டு பேசுகிறார்? தாய்மையின் சிறப்பு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பாலூட்டுதல். இந்த ஒரு அமைப்பு எந்த ஆணுக்கும் கிடையாது இல்லையா? இது பெண்களின் சிறப்பு. அத்தகைய பாலூட்டும் மார்பகங்கள் இல்லாத பெண் என்ன சிறப்புக்குரியவளாக ஆவாள்? அவள் பெண்மையை விரும்பினால் கூட அவளால் முழு பெண்மையை எவ்வாறு எய்த இயலும்? முடியாதல்லவா? இதனை கல்லாதவனோடு வள்ளுவனார் ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னு நம்ம பார்க்கலாம். கல்லாதான் சொல் காமுறுதல், கல்லாதான் சொல் காமுறுதல், முலை இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று, முலை இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று, கல்லாதான் சொல் காமுறுதல், முலை இரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று. என்ன பொருள்? கல்லாதான் சொல் காமுறுதல். படிக்காத ஒருவன் என்னதான் இறைந்து பேசினாலும் வளமையாக பேசினாலும் அதன்பால் ஈர்க்கப்படுவோம் இல்லையா? ஈர்க்கப்பட்டால் அதற்கு என்ன பொருள் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு அறிவிலி, கல்லாதவன். அவன் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அவன்பால் நாம் ஈர்க்கப்படுவோமா என்றால் நிச்சயமாக கிடையாது இல்லையா? அவனுடைய கல்வி அவ்வளவுதான். அதை எதனோடு ஒப்பிடுகிறார்? ஒரு படிக்காதவனுடைய ஒரு சொற்களை நாம் மிகுந்த ஈடுபாட்டோடு கேட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, தாய்மையின் சின்னமாகிய அந்த மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண் எனக்கு முழு பெண்மை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது எவ்வாறு இயலாதோ அதுபோலத்தான் அமையும். ஆகவே கற்றவர்கள் சொல்லுவதை நாம் மகிழ்வோடு கேட்கலாம், கல்லாதவர்கள் சொல்வதை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டிய அவசியமில்லை என்கிறது இந்த திருக்குறள். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.